இரவு நேர பிரதான செய்தியின் தலைப்பு செய்திகள். இலங்கை நபர் மீது தாக்குதல், கடற்றொழில் அமைச்சர் கடும் கண்டனம், பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவுக்கு பிணை, மல்லாகம் நீதிமன்றம் உத்தரவு, பேருந்து சாரதிக்கு திடீர் உடல் நலக்குறைவு, வீட்டை உடைத்துக் கொண்டு பாய்ந்த பேருந்து, 2 காயம், 108 மில்லியன் ரூபாய் செலவில் மன்னார்கோட்டை புனரமைப்பு, சுற்றுலாத்துறையை மேம்படுத்த புதிய திட்டம், முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வழக்கு மீண்டும் ஒத்திவைப்பு. செய்திகளை வாசிப்பவர் ஜெகதீஸ்வரன் மனிஷா. இலங்கை நபரொருவர் இந்தியாவில் கைது செய்யப்பட்டு கடுமையாக தாக்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் மனித உரிமைகளை மீறும் அதேவேளை அண்டைய நாடுகளுக்கிடையிலான பரஸ்பர மரியாதை மற்றும் நம்பிக்கையையும் பாதிக்கும் வகையிலானது என அவர் வலியுறுத்தினார். குறிப்பாக பொதுமக்களின் பாதுகாப்பு மற்றும் கண்ணியத்தை உறுதிப்படுத்துவது எந்த நாட்டிற்கும் அடிப்படை பொறுப்பாகும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவுக்கு இன்று மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தினால் பிணை வழங்கப்பட்டுள்ளது. விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா இன்று மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தினால் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். கடந்த 27ஆம் தேதி காலை இளவாலை போலீசாரினால் கைது செய்யப்பட்ட அவர் மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதை தொடர்ந்து இன்று வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார். மொரட்டுவையிலிருந்து பாணந்துறை நோக்கி பயணித்த பேருந்து ஒன்றின் சாரதிக்கு திடீரென ஏற்பட்ட உடல்நலக் குறைவு காரணமாக பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து வீதியின் மறுபக்கத்திற்கு தாவியதுடன் அங்கிருந்த வீடொன்றின் மீது மோதி நின்றுள்ளது. இந்த விபத்தில் பேருந்தில் இருந்த எவருக்கும் எவ்வித காயங்களும் ஏற்படவில்லை. இருப்பினும் வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த மோட்டார் சைக்கிள் ஒன்றின் மீது பேருந்து மோதியதில் அதில் பயணித்த 2 காயமடைந்துள்ளனர். காயமடைந்தவர்கள் பாணந்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் அவர்கள் நிலைமை கவலைக்கிடமாக இல்லை என வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மொரட்டுவை போலீஸ் போக்குவரத்து பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர். மன்னார் மாவட்டத்தின் வரலாற்று புகழ்பெற்ற சுற்றுலா தலமான மன்னார் டச்சுக்கோட்டையின் தற்போதைய நிலைமைகள் மற்றும் அதன் புனரமைப்பு தேவைகள் குறித்து ஆராயும் பொருட்டு வடமாகாண சுற்றுலா பணியகத்தின் தலைவர் மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் பிரதிநிதிகள் இன்று நேரடி விஜயம் ஒன்றை மேற்கொண்டனர். இந்த விஜயத்தின் போது கோட்டையின் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகள் சிதைவடைந்து வருவதை அவதானித்த அதிகாரிகள் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த வேண்டியதன் அவசியத்தை சுட்டிக்காட்டினர். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் முன்னாள் ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏக்கநாயக்க ஆகியோருக்கு எதிரான வழக்கு எதிர்வரும் ஜூலை மாதம் 8ஆம் தேதி வரை பிற்போடப்பட்டுள்ளது. அரச நிதியை தவறாக பயன்படுத்தியதாக கூறப்படும் வழக்கு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அடுத்த வழக்கு விசாரணையின் போது விசாரணையின் முன்னேற்றத்தை நீதிமன்றத்திற்கு அறிவிக்குமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உறுதிப்படுத்தப்பட்ட உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆயுள் மீடியாவை ஃபாலோ செய்யுங்கள்.